அனைவருக்கும் வணக்கம். நேராக டாபிக் போயிடலாம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க டாபிக் பார்த்தீங்கன்னா, பங்கு மார்க்கெட்டு சரிவு நிரந்தரமா, பங்கு மார்க்கெட்டு நிஃப்டி ஏறுமா, பங்கு மார்க்கெட்டில் போட்ட பணம் பெருகுமா அப்படிங்கிற டைட்டிலில் தான் இந்த வீடியோ பார்க்குறோம். அதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, நான் ஒரு செபி ரிஜிஸ்டர்டு அட்வைசர் கிடையாது. நான் காசு வாங்கி கொண்டு எந்த ஷேரையோ மியூச்சுவல் ஃபண்டையோ ரெக்கமெண்ட் செய்வதில்லை. இது ஃபுல்லாகவே ஒரு எஜுகேஷன் பர்பஸ் தான். அதனால் நீங்கள் பல தகவல்களை தெரிந்து கொண்டு சுய ஆய்வு செய்து சுய முடிவு செய்து ஷேராக இருக்கட்டும் மியூச்சுவல் ஃபண்டாக இருக்கட்டும் வாங்க. அதுதான் சால சிறந்ததாக இருக்கும். இன்று ஆயிரக்கணக்கான முதலீட்டாளர்கள் மனதில் தோன்றும் 3 முக்கியமான கேள்விகளை பார்த்தீங்கன்னா, பங்கு மார்க்கெட் சரிவு நிரந்தரமா, பங்கு மார்க்கெட்டு நிஃப்டி ஏறுமா, பங்கு மார்க்கெட்டில் போட்ட பணம் பெருகுமா அப்படிங்கிற கேள்விகள் தான். இந்த 3 முக்கியமான கேள்விகளுக்கான பதில்களை நாம் பார்ப்போம். பங்கு சந்தை சரிவு வந்தால் கண்டிப்பாக நம்ம பயப்பட தேவையில்லை. ஏனெனில் பங்கு மார்க்கெட்டினுடைய வரலாறு பாருங்கள். இது போல் பல சரிவுகளை சந்தித்துள்ளது. பல வீடியோக்களில் நான் கொடுத்துருக்கேன். 30 வருஷ வரலாற்றை அலசி ஆராய்ந்து ஒவ்வொன்றையும் சொல்லியிருக்கேன். அதாவது பங்கு மார்க்கெட்டு சரியும் போதெல்லாம் எப்படியெல்லாம் அது மறுபடியும் மேல் நோக்கி சென்றது என்பதை பற்றியெல்லாம் குறிப்பிட்டிருக்கேன். அதெல்லாம் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு இந்த பயம்லாம் போயிடும். மனதில் உள்ள பயத்தை தூக்கி எறிங்க. அப்போ தான் நீங்கள் செல்வந்தராக முடியும். அதாவது அடிக்கடி நான் சொல்கிறது தான், உங்கள்கிட்ட இருக்க எக்ஸஸ் அமௌண்ட் இருந்தால் நல்ல பங்குகள் முதலீடு செய்வதற்கு நம்ம பொறுமையாக காத்திருக்கோம். கண்டிப்பாக அது உங்களுக்கு பலன் தரும் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. சரிவு சகிதம்தான். அதனால் உங்களுக்கு சோர்வு தேவையில்லை அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுங்க. பங்கு மார்க்கெட்டினுடைய நிஃப்டி ஏறுமா என்ற கேள்விக்கு நம்ம பதிலை பார்ப்போம். முதலில் ஒன்றை தெரிந்து கொள்ளுங்க. நாளைய பங்கு மார்க்கெட்டு சந்தையை யாராலும் கணிக்க முடியாது. பங்கு மார்க்கெட் சந்தையினுடைய திசையை கணித்தவர்கள் இந்த உலகத்தில் இதுவரைக்கும் பிறக்கவே இல்லை என்று தான் நான் சொல்லுவேன். இதை நான் ஆணித்தரமாக சொல்ல முடியும். அதனால் நம்ம ஒரு நல்ல பங்குகளை நம்ம தேர்வு செய்து கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிவிட்டு நாம் பாட்டுக்கு பொறுத்திருப்பதன் மூலம்தான் நாம் பங்கு மார்க்கெட்டில் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சுங்க. இப்போ பங்கு மார்க்கெட்டினுடைய நிஃப்டி ஏன் ஏறுது ஏன் இறங்குது அப்படிங்கிற காரணிகளை நம்ம தெரிந்து கொண்டால் பங்கு மார்க்கெட்டை பற்றி நம்ம முழுசாக தெரிஞ்சுக்க முடியும். இப்போ எதிர்கால இந்திய வளர்ச்சி எப்படி இருக்கும் என கணித்து இந்த வெளிநாட்டு முதலீட்டாளர்கள்லாம் நம்ம நாட்டில் முதலீடு செய்வாங்க. அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இந்திய நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சியை பொறுத்தவரை நம்ம நாடு வளர்ந்த ஒரு நாடாக இருக்குது. அது நம்மளுக்கு மிகப்பெரிய பலம். உற்பத்தி துறையை பார்த்தீங்கன்னா, மேனுஃபேக்சரிங் துறை பார்த்தீங்கன்னா விரிவடைந்து வருகிறது. சாலை, ரயில், துறைமுகம் போன்ற உள்கட்டமைப்பு முதலீடுகள் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. அப்புறம் நாலாவது பார்த்தீங்கன்னா, டிஜிட்டல் இந்தியா, யூபிஐ, ஏஐ, செமிகண்டக்டர், இவி போன்ற துறைகளில் அதிவேகமாக நமது நாடு முன்னேறி வருகிறது. அஞ்சாவது பார்த்தீங்கன்னா, இந்தியாவினுடைய பொருளாதார அளவு பார்த்தீங்கன்னா 4.15 ட்ரில்லியனாக உள்ளது. நமது நாட்டினுடைய 4.5 ட்ரில்லியன் பொருளாதார அளவு கண்டிப்பாக ஒரு 10 ட்ரில்லியனாக வளரக்கூடிய முயற்சியை நம் நாடு வெகு வேகமாக செய்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுங்க. இந்த இலக்கு பார்த்தீங்கன்னா சாத்தியமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சாத்தியம்தான். அதற்கான முக்கியமான காரணங்களை நம்ம பார்த்துருவோம். நமது நாடு பார்த்திங்கன்னா 6 to 8% ஜிடிபி வளர்ச்சியை கொண்டுள்ளது. இது எப்பயுமே ஓரளவுக்கு குறையாமல் ஒவ்வொரு வருடமும் இது அதிகரித்து தான் வருகிறது ஒழிய இந்த 6 to 8% தான் இருக்குங்கிறது மிகப்பெரிய பலம். அதிக முதலீடுகள் நம்ம நாட்டில் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அது பார்த்திங்கன்னா மிகப்பெரிய பலம். அதே சமயத்தில் அதிக வேலை வாய்ப்புகள் பெருகி வருவது நம் நாட்டிற்கு பொருளாதார வளர்ச்சிக்கு மிகப்பெரிய பலம். அதே சமயத்தில் நம்ம ஏற்றுமதி வளர்ச்சியை பார்த்தீங்கன்னா ஏற்றுமதி அதிகரித்து வருவது நம் நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சியை நாம் உறுதிப்படுத்த முடியும். இப்போ உற்பத்தி துறை விரிவாக்கமும் அடைந்து நம் நாடு பொருளாதார வளர்ச்சியை நோக்கி பீடு நடை போடுகிறது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுங்க. நம் நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சி எல்லாமே பார்த்தீங்கன்னா சாதகமாக இருக்கிறது என்று பொருளாதார வல்லுநர்கள் இதை கணிக்கிறாங்க. இந்திய பொருளாதார வளர்ச்சியில் பலத்தை பார்த்தீங்கன்னா உலகிலேயே அதிக இளைஞர்கள் கொண்ட நாடு நம்ம நாடு தான். அதே சமயத்தில் யூபிஐ, டிஜிட்டல் பலம், ஏஐ வளர்ச்சி ஆகியவையெல்லாம் நம்ம மிகப்பெரிய பலம். இவி துறை வளர்ச்சி, செமிகண்டக்டர் வளர்ச்சி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வளர்ந்து வருகிறது. பாதுகாப்பு துறையும் வளர்ந்து வருவது மிகப்பெரிய பலம்.
உள்கட்டமைப்பு வளர்ச்சி நம்ம வளர்ந்து வர்றது நம்ம நாட்டுக்கு பலம் ஆகும். இப்போ நம் நாட்டில் வந்து மைனஸே இல்லையா, நம் நாட்டுக்கு உண்டான சவால்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்ப்போம். நம்ம வந்து கச்சா எண்ணெய் உற்பத்தி பார்த்திங்கன்னா நம்ம அதிகமாக உற்பத்தி செய்வதில்லை. அதனால் கச்சா எண்ணெயை நம்ம இறக்குமதி செய்யக்கூடிய கட்டாயத்தில் இருக்கோம். அது மிகப்பெரிய பலவீனமாகும். ரெண்டாவது பார்த்திங்கன்னா உலக பொருளாதாரத்தில் மந்த நிலை உள்ளது. நம்மளுடைய நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சியை அது தடுக்குது. மூணாவது பார்த்திங்கன்னா பணவீக்கம் நம்மளை வந்து அச்சுறுத்துகிறது என்று சொல்லலாம். நாலாவது பார்த்திங்கன்னா வேலை வாய்ப்பு உருவாக்கத்தை நம்ம அதிகரிக்கணும். அது வந்து நம்ம பண்ண முடியல. அந்த அளவுக்கு நிறைய கம்பெனிகளை நம்ம கொண்டு வரணும். நம்ம வெளிநாட்டு கம்பெனிகளை நம்ம ஈர்க்கணும். அந்த மாதிரி பண்ணும்போது தான் வேலைவாய்ப்பு உருவாக்கத்தை நம்ம அதிகப்படுத்த முடியும். அது நம்ம நாட்டிற்கு பார்த்திங்கன்னா மிகப்பெரிய சவாலாக இருக்கிறது. உலக அரசியலில் பார்த்திங்கன்னா இந்த போர் பதற்றம் இருந்து கொண்டே இருக்கிறது. இதனால் பார்த்திங்கன்னா நம்ம பொருளாதார வளர்ச்சி பாதிக்கிறது. இந்த போர் பதற்றம் தணிந்தால்தான் நம்ம பங்கு மார்க்கெட்டும் ஏறுங்கிறதையும் நீங்கள் புரிஞ்சுங்க. மேற்கண்ட காரணங்களால் தான் நம்ம பங்கு மார்க்கெட்டோட நிஃப்டி இறங்குகிறது. இதுவும் கடந்து போங்கிற மாதிரி இந்த காரணங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக பொருளாதார வளர்ச்சி பார்த்திங்கன்னா பொருளாதார அளவு பார்த்திங்கன்னா 4.15 ட்ரில்லியன்லேருந்து 10 ட்ரில்லியனாக வளரும் என பொருளாதார வல்லுநர்கள் குறிப்பிடுவதால் கண்டிப்பாக நமது பங்கு மார்க்கெட்டும் வளருங்கிறத நீங்கள் புரிஞ்சுங்க. நாம் செய்ய வேண்டியதெல்லாம் என்னவென்றால், நாம் ஏற்கனவே சொன்னது தான், பல முறை இந்த வீடியோக்களை சொல்லியாச்சு. நல்ல ஃபண்டமெண்டல் ஷேர்களில் சிறு சிறுதான் முதலீடு செய்யுங்க. மிக முக்கியமாக எக்ஸஸ் அமௌண்ட் இருந்தால் மட்டும் முதலீடு செய்யுங்க. அல்லது சேமிக்கும் பணத்தில் சிறு சிறிதாக எஸ்ஐபி மெத்தடில் முதலீடு செய்யுங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உங்களிடம் உள்ள பணத்தை 4ஆக பிரித்து கொள்ளுங்கள். ஃபஸ்ட்டு வந்து முதல் கட்டமாக இப்போ வந்து 4/1 பணத்தில் நீங்கள் நல்ல பங்குகளை வாங்கி விடுங்க. மறுபடி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் சரிந்தால் அடுத்த கட்ட பணத்தை அடுத்த கட்ட பங்கு பணத்தை பங்கு சந்தையில் இறக்குங்க. அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக வாங்குங்க. 3 பங்கு பணத்தில் உங்களிடம் உள்ள நல்ல ஷேர்கள்லாம் இருக்கும். அது 10% 20% குறைஞ்சிருக்கும். அதையும் நீங்கள் வாங்க. 4வது பார்த்தீங்கன்னா நீங்கள் 4வது வைத்திருக்கும் பங்கு பணத்தை வந்து நீங்கள் எமர்ஜென்சி ஃபண்டாக வச்சுங்க. இது வந்து உங்கள் குடும்ப தேவைக்கும் உதவும். பங்கு மார்க்கெட் சரிந்தாலும் அதில் முதலீடு செய்வதற்கும் அது ஏதுவாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் பணத்தை வந்து 4 பங்காக பிரித்து வச்சுங்க. இந்த மேற்கண்ட மெத்தேடு தான் வாரன் பஃபெட்டும் செய்கிறார். மிகப்பெரிய உலகத்தினுடைய கோடீஸ்வரராக அவர் வளர்ந்துள்ளார். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம பங்கு மார்க்கெட்டினுடைய உலகத்தினுடைய பங்கு மார்க்கெட்டினுடைய ராஜாவாக அவர் இருப்பதற்கு காரணம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மேற்கண்ட ஐடியாக்களை அவர் செயல்படுத்துவதன் மூலம் தான் அவர் வந்து உலக பங்கு மார்க்கெட்டினுடைய ராஜாவாக திகழ்கிறார். மிக முக்கியமாக நான் உங்கள்கிட்ட அடிக்கடி சொல்கிறேன், தயவு செஞ்சு மியூச்சுவல் ஃபண்டினுடைய எஸ்ஐபியை நீங்கள் நிறுத்திடாதீங்க. அது தொடர்ந்து முதலீடு செய்து வாருங்க. அதே சமயத்தில் நீங்கள் வைத்திருக்கும் மியூச்சுவல் ஃபண்டாக இருக்கட்டும் ஷேராக இருக்கட்டும் என்னுடைய கமெண்டில் தெரியப்படுத்துங்க. அது ஒரு நல்ல மியூச்சுவல் ஃபண்டாக நல்ல ஒரு ஃபண்டமெண்டல் உள்ள ஷேரா என ஆய்வு செய்து உடனே உங்களுக்கு ரிப்ளை செய்கிறேன். இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அப்படியே பெல் ஐக்கானை தட்டி விடுங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் உடனுக்குடன் வந்து சேரும். அப்படியே அந்த ஹைப் பட்டனை தட்டி விடுங்க. அந்த லைக் பட்டனை அழுத்தினோன்னே ஹைப் பட்டன் போகும். அதை அழுத்தினீங்கன்னா அந்த வீடியோனுடைய வியூஸ் அதிகரிக்கும். அதனால் நம்மளுடைய சேனல் வளர்வதற்கு வாய்ப்புள்ளது. அந்த சப்போர்ட்டை நீங்கள் செய்வீன்னு எதிர்பார்க்குறேன். டைம் இருக்கும்போதெல்லாம் பழைய வீடியோக்களை பாருங்கள். மனதை வலிமைப்படுத்துங்க. மனதை வலிமைப்படுத்தினால் எல்லா செல்வங்களும் உங்களை வந்து சேரும். அடுத்த காணொலியில் இன்னும் சுவாரஸ்யமான விஷயங்களுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.